Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா how to shade a drawing with pencils for beginners. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த பிக் ப்ராப்ளமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷேடிங் தான். ஸோ அவங்க வந்து எவ்வளோதான் வந்து டிராயிங் அவுட்லைன்ஸ்ல அண்ட் தென் வந்து டீடைல்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலுமே ஷேடிங்ல வந்து அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஷேடிங் வந்து பார்க்க ரியலிஸ்டிக்கா இருக்காது, அண்ட் தென் டிராயிங்கும் பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஸோ அந்த ஷேடிங் டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த ஷேடிங் டெக்னிக்ஸை வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்றது வந்து அவங்களுக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஷேடிங்ஸை வந்து நீங்க டிராயிங்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க டிராயிங்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த டெக்னிக்ஸை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேடிங்ல ஹேட்சிங் டெக்னிக். ஸோ நீங்க ஷேட் பண்ணும்போது ஹேட்சிங் டெக்னிக்ல லைன்ஸ் வந்து பக்கத்துல வந்து நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து டார்க்கா கிடைக்கும். அதுவே நீங்க வந்து லைன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க வந்து ஷேட் பண்ணீங்கன்னா அந்த ஏரியா உங்களுக்கு வந்து லைட்டா கிடைக்கும். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து லைன்ஸை வந்து ஸ்பேஸ் விடாம பக்கத்துல டிராப் பண்ணீங்கன்னா டார்க்கா கிடைக்கும். லைன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க வந்து ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட்டா கிடைக்கும். அண்ட் தென் வந்து ஃபோர் ஹெட்ல வந்து நீங்க வந்து ஷேட் பண்ணும்போது இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக்கை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் டிராயிங்ஸ் பண்றவங்க வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிராஸ் ஹேட்சிங். ஸோ இந்த கிராஸ் ஹேட்சிங் பாத்தீங்கன்னா சிமிலர் டு ஹேட்சிங் தான். ஹேட்சிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வந்து சேம் டைரக்ஷன்லயே தான் வந்து நம்ம ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து லைன்ஸை வந்து பக்கத்துலயும் இல்ல வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளியும் நம்ம ஷேட் பண்ணுவோம். கிராஸ் ஹேட்சிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டைரக்ஷன்ல வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ இந்த டெக்னிக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது நம்ம கையில இருக்கிற இந்த சுருக்கங்கள், இந்த சுருக்கத்தை எல்லாமே நம்ம ஷேட் பண்றதுக்காக இந்த ரியலிஸ்டிக்கான இந்த சுருக்கங்களை வந்து வர வைக்கிறதுக்காக இந்த கிராஸ் ஹேட்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா வந்து ஸ்கின் டெக்ஸ்சருக்காகவும் வந்து இதை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. லேயர் பை லேயர் வந்து இந்த டெக்னிக்ல வந்து நம்ம டைரக்ஷன்ஸை மாத்தி நம்ம வந்து ஷேடிங்ஸை கொடுக்கும்போது இந்த ரிங்கிள்ஸை வந்து நம்மளால வந்து நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ்ல வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சர்க்குலிசம். ஸோ இந்த சர்க்குலிசம் வந்து மோஸ்டா வந்து இம்பார்ட்டண்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் டெக்ஸ்சருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கின் டெக்ஸ்சருக்கு ஏன் இதை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம சர்க்குலர் மோஷன்ல வந்து நம்ம வந்து ஷேடிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது ஓவர்லேப் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம லேயர்ஸ். அதாவது ஒரு லேயர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த லேயர் நம்ம கொடுத்துட்டே வரும்போது ஸோ பிளெண்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நீங்க எப்படி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சர்க்குலர் மோஷன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பொறுமை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதுல நீங்க வந்து நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். நீங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வர வரைக்குமே வந்து நீங்க வந்து லேயர்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டெக்னிக் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் டெக்னிக். ஸோ இந்த பிளெண்டிங் டெக்னிக் வந்து மோஸ்டா நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க ப்ரெஷர் வந்து நீங்க வந்து பென்சில்ல கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஏரியா வந்து உங்களுக்கு டார்க்கா கிடைக்கும். அந்த நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கம்மியா கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து லைட்டா கிடைக்கும். இந்த இமேஜ்ல பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து டார்க்கர் வேல்யூஸ் இருக்கும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டர் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ரெஷர் நான் நிறைய கொடுத்து நான் வந்து ஷேட் பண்ணதுனால எனக்கு இந்த டார்க்கர் வேல்யூஸ் கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ப்ரெஷர் கம்மியா கொடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணதுனால எனக்கு வந்து லைட்டர் வேல்யூஸ் கிடைச்சது. ஸோ நான் இந்த இமேஜை வந்து பாத்தீங்கன்னா நான் பிளெண்டிங் மெட்டீரியல் வச்சு தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணேன். நம்ம மோஸ்டா வந்து பென்சிலை மட்டுமே வச்சு வந்து நம்ம வந்து ஒரு இமேஜோட டெக்ஸ்சரை நம்ம வந்து பிளெண்ட் பண்ண முடியும். அப்படி நம்மளால முடியலன்னா நம்ம பிளெண்டிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளெண்டிங் எந்த இடத்துலலாம் தேவையோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டிப்லிங் டெக்னிக். ஸோ இந்த ஸ்டிப்லிங் டெக்னிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டாட்ஸ் தான். ஸோ நீங்க எந்த இடத்துல வந்து டாட்ஸை வந்து பக்கத்துல வந்து நீங்க நிறைய கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏரியா மட்டுமே உங்களுக்கு டார்க்கா தெரியும். உங்களுக்கு எந்த ஏரியா வந்து லைட்டா தெரியணுமோ நீங்க அந்த இடத்துல வந்து டாட்ஸை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க டாட் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து லைட்டா தெரியும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் பென்சில்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டாட் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபுல்லா நம்ம டிரா பண்ண முடியும். ஸோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா வந்து பாயிண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சில பென்ஸ் எல்லாமே இருக்கு, டாட் பென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாட் பென்னை பத்தி நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோல நான் வந்து கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கான்டியூர். ஸோ இந்த கான்டியூர் பாத்தீங்கன்னா வந்து சிமிலர் டு ஹேட்சிங் அண்ட் கிராஸ் ஹேட்சிங் டெக்னிக். ஏன் அப்படின்னா சிமிலர் டு ஹேட்சிங் அண்ட் கிராஸ் ஹேட்சிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா
இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் வந்து நம்ம கான்டியூர்ல யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லிப்ஸை டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த லிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து வெர்டிக்கல் லைன்ஸா தான் இருக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நீங்க மேல வந்து வெர்டிக்கல் லைன் டிரா பண்ண வேண்டியதா இருக்கும், கீழே வெர்டிக்கல் லைன் டிரா பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ டிரா பண்ணி ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து டார்க்கா தனியா தெரியுது, இந்த போர்ஷன் லைட்டா தனியா தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், லைக் ஹரிசான்டல், வெர்டிக்கல் ஆர் ஈவன் டயகனல்ஸா கூட. அதாவது டயகனல் மீன்ஸ் நான் இப்போ இது வந்து வெர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்க வந்து இப்போ ஹரிசான்டலா வேணும்னா ஹரிசான்டல் வைஸ் வந்து நீங்க வந்து ஷேட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து டயகனல் வைஸ் உங்களுக்கு வேணா டயகனல் வைஸ் நீங்க ஷேட் பண்ணி நீங்க வந்து பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின் டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நான் இந்த 6 டெக்னிக்குமே வந்து நான் உங்களுக்காக வந்து நான் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேட்சிங் பார்ப்போம். நீங்க லைன்ஸை வந்து எவ்வளவு பக்கத்துல டிராப் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு டார்க்கா கிடைக்கும். ஸோ அதுவே வந்து நீங்க லைன்ஸை வந்து தள்ளி டிராப் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டா கிடைக்கும். ஸோ இதுல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் லைன்ஸை வந்து நான் வந்து டார்க்கா கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல நான் லைன்ஸை வந்து நான் வந்து தள்ளி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஹேட்சிங் பார்க்கலாம். ஸோ கிராஸ் ஹேட்சிங் பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டைரக்ஷன்ஸ்ல வந்து நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஷேட் பண்ணிருக்கேன், ஒரு செட் ஆஃப் லேயர் நான் ஷேட் பண்ணிருக்கேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நான் இப்போ ஷேட் பண்றேன். ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து ஓவர்லாப்பிங் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரிங்கிளோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்குலிசம். ஸோ இந்த சர்க்குலிசம் எப்படி நம்ம பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ பென்சிலை வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு உங்க ஷோல்டரோட மூவ்மெண்ட்டை மட்டுமே வச்சு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து சர்க்கிள்ஸை வந்து நீங்க வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ்ல வந்து நீங்க டிரா பண்ணுங்க. ஸோ சர்க்கிளோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்பேஸ் கொடுத்துறாதீங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து சர்க்கிள்ஸை நீங்க டிரா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க லேயர் பை லேயரா நீங்க ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் டெக்னிக். ஸோ பிளெண்டிங் டெக்னிக்கும் வந்து நீங்க பென்சிலை மட்டுமே வந்து யூஸ் பண்ணி நீங்க பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பிளெண்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பிளெண்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வந்து வெறும் பென்சிலை மட்டுமே வச்சு நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டார்க்கா இருக்குன்றத பாருங்க. ஸோ அப்படியே வந்து கிராஜுவலா வந்து அந்த டார்க்னஸ் கம்மி ஆகிட்டு இந்த இடத்துல எவ்வளோ லைட்னஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பென்சிலை வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பிளெண்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளெண்டிங் டெக்னிக் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிப்லிங் டெக்னிக். ஸோ ஸ்டிப்லிங் டெக்னிக்னாலே வந்து நான் சொல்லியிருந்தேன் டாட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்க டாட்ஸை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ ஸோ அந்தந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டார்க்கா கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ்ல பாருங்க. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய டாட்ஸ் வந்து பக்கத்துல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஏரியா எனக்கு டார்க்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் டாட்ஸ் வந்து நான் வந்து தள்ளி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த ஏரியா எனக்கு வந்து லைட்டா இருக்கு. இந்த டெக்னிக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த டெக்னிக்கை நம்மளால வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் போர்ட்ரேட்டை வந்து நம்மளால டிரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டியூர். ஸோ நான் கான்டியூர்ல வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ ஹேட்சிங்கையும் நம்ம கிராஸ் ஹேட்சிங்குமே வந்து நம்ம இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து வெர்டிக்கலா வேணும் உங்களுக்கு ஷேடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வந்து நீங்க வெர்டிக்கலா வந்து நீங்க ஷேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஹரிசான்டலாவும் வேணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹரிசான்டலாவும் நீங்க ஷேட் பண்ணிக்கலாம். எனக்கு டயகனல்ஸ்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டயகனல்ஸ்ல ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டியூர் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஷேடிங்ஸை வந்து வெர்டிக்கலாவும் கொடுக்கலாம், ஹரிசான்டலாவும் கொடுக்கலாம், அண்ட் தென் டயகனல்ஸாவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இந்த ஷேடிங்ஸை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும், எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணுன்றது. பட் இதை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு வரோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 டிப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிப், உங்க பென்சில் எப்பவுமே வந்து ஷார்ப்பா இருக்கணும். உங்க பென்சில் வந்து எவ்வளவுக்குள்ள ஷார்ப்பா இருக்கோ அப்பதான் வந்து உங்களோட ஷேடிங் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா கிடைக்கும். அதுவே வந்து உங்க பென்சில் டிப் வந்து ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் போல்டா இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஷேடிங் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து லைன்ஸ் வந்து திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் வராது. ஸோ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ வந்து நீங்க எப்பவுமே வந்து பென்சிலை வந்து இப்படி வந்து பிடிச்சி நீங்க வந்து ஷேட் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ அப்படி பாத்தீங்கன்னா உங்களால வந்து லைன்ஸை வந்து கரெக்டா டிரா பண்ண முடியாது. எப்பவுமே வந்து பென்சிலை வந்து இந்த இடத்துல பின்னாடி பிடிச்சி ஷேடிங்கை நீங்க வந்து கொடுக்கும்போது ஃபிங்கர்ஸோட மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்காதீங்க. ஃபிங்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்காதீங்க.
எப்பவுமே நீங்க ஷேடிங் கொடுக்கும்போது உங்க ஷோல்டர் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. அது ஷோல்டருமே யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஷேட் பண்ணணும். ஸோ கடைசி டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல். இது கடைசி டிப் மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து டிப் இதுதான். ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து ஷேடிங்ல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஷேடிங் டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க ரெஃபரன்ஸ் இமேஜோட ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து நீங்க வந்து அழகா ஷேட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை பார்க்குறேன். Thanks for watching the video. Love you all.